பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தமானது நேற்று இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்த நிலையில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவது உறுதியாக இருக்கிறது. நேற்று அந்த போர், அதாவது சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட 3 மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் இந்தியாவின் ஒரு சில பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த தொடங்கியது. இது தொடர்பாக இந்தியா கண்டனம் தெரிவித்த நிலையில் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி தருவதற்கு ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படுவதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று இரவு முழுவதிலும் ஓரளவுக்கு அமைதி திரும்பிய சூழலில் தற்போது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த எச்சரிக்கை சைரன்களும் ஒலிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் சற்று அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், பால்கனிக்கு செல்ல வேண்டாம் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை காவல்துறை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக அமிர்தசரஸ் பகுதியில் மட்டுமல்லாது அது சுற்றுவட்டார பகுதிகளிலும் இந்த அவசர நிலையானது உருவாகி இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் சற்றே அச்சமடைந்துள்ளனர்.